ஹோட்டல் கோல்டன் ரெசார்ட் நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வழியில் தங்கிட்டு போகிறதுக்கும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் ஒரு அருமையான இடம். ரொம்ப பெரிய பார்க்கிங் கூட. இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குருசடை தீவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. அதாவது குருசடை தீவு வெறும் 8 கிலோமீட்டரில், நம்ம ராமேஸ்வரத்தில் அரிச்சன் முனையில் உள்ள பாயிண்ட்டும் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அழகான அரியமான் கடற்கரை, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம், தனுஷ்கோடி சர்ச்சு, அதுக்கப்புறம் நம்ம அரிச்சன் முனையில் நம்ம இந்திய கோபுரம், ராமேஸ்வரம் கோயில் வரைக்குமே ஈஸியாக இல்லை. நம்ம ஒரு டிராவலில் போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கோ, டீ காஃபி குடிக்கிறதுக்கோ, டிஃபன் சாப்பிட்றதுக்கும் ஒரு அருமையான இடம் இருக்குது. இது வந்து சாப்பாடு வரைக்கும் வச்சுருக்காங்க. சோலைவனம் மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டைனிங்குமே இருக்குது. எப்போவுமே பயணங்கள் இருப்போ கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரெஸ்ட் ரூமே அழகான ஒரு சோலைக்குள்ளே ஃபுல்லி ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு பெரிய ப்ளஸ்ங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கிற ரெசார்ட் தான். நல்ல தென்னை மரத்துக்குள்ளே ஹோட்டல் கோல்டன் பார்க் தங்கும் தங்க விடுது அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே என்ட்ராகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசுமையான செடிகள் இருக்குது. இந்த இடங்களில் நம்ம பார்க்கும்போது இதோட இடது பக்கத்தில் பெரிய பார்க்கிங் வசதி இருக்குது. பைக்கை நிப்பாட்டிக்கலாம், கார் நிப்பாட்டிக்கலாம். இதோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த ஓரத்தில் வச்சிருக்கிற அந்த தேக்கு மரங்கள் தான். இந்த இடம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் செக்இன் பண்ணுற மாதிரி உள்ள ஹோட்டல் கோல்டன் பார்க்கோட ரிசப்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக டார்மெண்ட்ரி அப்படின்னா நம்ம எல்லாரும் மொத்தமாக வந்து இருக்கும்போது ஒரு 10-12 பேர் சேர்ந்து தங்குறதுக்கு ஒரு டார்மெண்ட்ரியுமே நம்மளுடைய கோல்டன் பார்க்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊஞ்சல் நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கு எதிர்த்தாப்புலையே நல்ல ஒரு ஊஞ்சல் போட்டு 2 சைடும் மரம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரங்கள் இப்போவே ரொம்ப நல்லா இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ரூம் எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியர்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்க, ஆம்பியன்ஸ் என்ன வச்சுருக்காங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். இந்த நம்மளுடைய கோல்டன் பார்க்கோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்போனால் எங்கிட்டு பார்த்தாலுமே நல்ல ஒரு மரங்கள், நல்ல செடிகள் நிறையா இருக்குது. ரூமோட ஒருவேளை வெயில் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதை மறைக்கிறதுக்கு ஸ்க்ரீன் லெவல்ஸுமே வச்சுருக்காங்க. காற்றோட்டம் சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம தங்கியிருக்கிற இந்த இடத்துல வந்து நம்மளுடைய துணிகள் எல்லாத்தையுமே காய போடணும் அப்படின்னா அதுக்குமே நிறையா ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த துணி காய போடுற ஸ்டாண்டை தாண்டி நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ரூமோட இன்டீரியர்ஸ் நல்ல ஒரு ஒயிட் டைல்ஸு, பளபளன்னு இருக்குது ரூமு. ஸோ உள்ளே வந்த உடனே கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோஃபா செட்டு. அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ராஜா பகதூர் மாதிரி அப்படி ஸ்டைலாக உட்காந்துக்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் டிவி இருக்கும்போது நம்ம எடுத்தோன்னே படுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு முதன் குஷன் சோஃபா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இடுப்பளவுக்கு இந்த சோஃபா உள்ளே வந்து ஒரு நல்ல ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மெயினாக வந்து நம்ம தங்கும் போது பொருட்கள் வச்சு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பீரோ ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு பீரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடன் பீரோ பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு மேலே உள்ளது அடிஷ்னலாக வந்து ஒரு பெட்ஷீட்டு கூட நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பெட்ஷீட் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து தங்க போகிற அந்த ஒரு ரூமு. ஸோ இந்த மெத்தையை பற்றி சொல்லி ஆகணும். உள்ளே வந்து லேட்டெக்ஸாக பியூர் ஃபோம்னு தெரில, அந்தளவுக்கு நம்ம உட்காந்தோடனே குஷன் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு லக்ஸரியான காட்டு, அதுக்கு மேலே உள்ள மேட்ரஸு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும், வெளியில் போய் சாப்பிட்ணுங்கிற சீன் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலே போதும். இவங்ககிட்ட வந்து எனக்கு இந்த விஷயம்லாம் வேணும், நான்வெஜ்ஜில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதற்கான கிரேவிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மெனுவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரூம் சர்வீஸுமே பண்ணி தந்துடுறாங்க. ரூம் ஃபெசிலிட்டிஸு, அந்த லைட்டிங்ஸை சொல்லவே தேவையில்லை. இன்டீரியர்ஸ் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்பில்டாக ஒரு டிவி இருக்குது, கேரியர் ஏசி வச்சுருக்காங்க. கூலிங்க்கு குறையே சொல்ல முடியாது. காற்று ஹேவல்ஸோட ஒயிட் ஃபேனு. ஸோ இன்டீரியர் வந்துட்டு போன ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கண்டிப்பாக தங்கிட்டு போனால் நல்ல ஒரு மனநிறைவை கொடுக்குற ஒரு ரூம் தான் நம்மளுடைய கோல்டன் பார்க்கில் உள்ள ஒரு ரூம். ஸோ வந்துட்டு போகிற நேரத்தில் நம்ம உடலில் எடையை குறைக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மிஷின் பண்ணுற அந்த த்ரெட்டிங் மிஷின் வரைக்குமே இருக்குது. ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டீங்களோ அந்த வெயிட்டை கண்டிப்பாக குறைச்சிடலாம். மரம் செடி கொடிகள் அப்படிங்கிறதுக்கு குறைவே இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய கோல்டன் பார்க் ரெசார்ட்டு. நிறைய மரங்கள் வந்து சின்ன செடியாக வச்சுருக்கும் போது அலங்காரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரூம்குள்ளே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியில் வந்து ஒரு மாடி படிக்கட்டில் உட்கார இடத்த கூட ரொம்ப இன்டீரியர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான சங்குப்பூ. ஸோ சங்குப்பூ இதில் பூத்துருக்கு. இந்த லைட்டிங்ஸும் இது நல்லாயிருக்கு. மாடிப்படியில் உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கணும், மாடிப்படியில் உட்காந்து ஃபீல் பண்ணணும், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த 2 மாடிப்படிகளுக்கு நடுவில் அவங்க ஃபுல்லாக வந்து புல்கள் அமைச்சிருக்காங்க. இந்த இடமுமே மனசை ரொம்ப கொள்ளையடிக்கிற கண்டிப்பாக ஒரு இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் வந்து ஒரு 4 பேர் தங்குற மாதிரி 4 அறைகள் இங்கே இருக்குது. மேலேயும் விரைவில் கட்ட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ 4 அறைகள், அதுக்கப்புறம் டார்மெண்ட்ரி. இதை தாண்டி நம்மளுக்கு உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்டபத்துக்கு ரொம்ப நியரஸ்ட் ஏரியா இருக்குது. நம்ம கால்
ராமேஸ்வரத்துக்கு போகிற யாத்திரிகளாக இருக்கட்டும், சுற்றுலா பார்க்க வர்ற சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 100 வகையான சைவ விருந்து கொடுக்கறது தான் நம்மளுடைய ஹோட்டல் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய சோலைவனமான இடங்கள் எல்லாமே பார்த்தோம். இங்கேருந்து குருசடை தீவு, மண்டபம், பாம்பன் பாலம், அரியம்மன் பீச் எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்கும்னு. இந்த மாதிரி ஒரு ராமேஸ்வரம் ஹைவேலேயே ரோட்டுக்கு மேலேயே உள்ள கோல்டன் பார்க் கெஸ்ட் தான் இந்த ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ எந்த பக்கம் போனாலும் இதை ஒரு சான்ஸ் பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு போவீங்க.